மைசூர்னாலே வந்து மைசூர் பேலஸ் தான் ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. ஒருவேளை இதுதான் அந்த புறமா இருக்குமோ? ரொம்ப வருஷமா கோபாலுன்னு ஒருத்தர் மட்டும் தனியா அடிச்சிட்டு இருந்த பெயிண்டிங் இதுவா தான் இருக்குமோ? பார்க்கும் போதே செம மெர்சலா இருக்குங்க பெயிண்டிங்கு. நிஜம் யானையா? இதுதான் நம்ம சந்திரமுகியோட ரூம். ஐயோ வாங்க மக்களே, நம்ம சந்திரமுகி பேலஸ் இல்ல மைசூர் பேலஸ் பார்க்க போலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மைசூரில் ரொம்ப இம்பார்ட்டண்டான பிளேஸில் தான் இருக்கோம். மைசூர்னாலே வந்து மைசூர் பேலஸ் தான் ஃபேமஸ்ன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி நம்ம மைசூர் பேலஸ்குள்ளே என்ன இருக்குது, எப்படிலாம் வந்து மக்கள் கூட்டமாக வராங்க அப்படின்றத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க உள்ளே போகலாம். Day 3 மைசூர். நம்ம மைசூர் பேலஸை பார்க்கறதுக்கு உள்ள 120 ரூபா டிக்கெட் கொடுத்து போனோங்க. இது உள்ளே போகும்போதே நானும் என் பொண்ணும் செம்ம ஸ்டோரி கிரியேட் பண்ணிட்டு போனோம். இது வந்து சந்திரமுகி பேலஸ், இங்கே உள்ள சந்திரமுகிலாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்லி என் பொண்ணுக்கிட்ட சொல்லி தான் கூட்டிகிட்டு போனேன். அவங்களும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக எல்லா கதையும் கேட்டுட்டு தான் உள்ளே வந்துட்டு இருந்தாங்க. வாங்க உள்ளே போய் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அம்மா, இதான் சந்திரமுகி பேலஸா? ஆமாம் பாப்பா, சந்திரமுகி இங்கே தான் இருந்தாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. வா நம்ம நடந்து போய் உள்ள சந்திரமுகி எந்த ரூமில் இருந்தாங்க என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நுழைஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா வந்து ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் அலோடே கிடையாது. ஸோ இந்த மாதிரி ஒரு பிளேஸ் வச்சுருக்காங்க. இங்கே வந்து காஸ்ட்லாம் வாங்குறது இல்லை, ஃப்ரீயாக தான் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் பேக்கில் வந்து உங்களோட ஸ்லிப்பர் எல்லாமே போட்டு கொடுத்துறீங்க அப்படின்னா வரும்போது கலெக்ட் பண்ணிக்கலாம். என்ட்ரன்ஸ்ல பிரைமரி லெவல் செக்கிங் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம பேக் கொண்டு போயிருந்தா அந்த செக்கிங்கும் முடிச்சுட்டு நாங்கள் உள்ள நுழைய ஆரம்பித்தோம். உள்ள பார்த்தீங்க அப்படின்னா எல்லா டோர்ஸுடைய அந்த ஆர்ட்டும் சரி, அந்த டோரும் சரி, அவ்வளோ குவாலிட்டியாக இருந்தது. இத்தனை வருஷமாக மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படின்ற மாதிரி ஆச்சரியமாக இருந்தது. உள்ள நிறைய பேர் கூட்டமாக வந்திருந்தாங்க இந்த பேலஸை பார்க்குறதுக்கு. நாங்கள் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணி இதை உள்ளே பார்த்துட்டு இருந்தோம். நீங்க இப்ப டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்க இது வந்து கோல்ட்லயே செஞ்சது. அதுவும் வந்துட்டு பழைய ஆர்கிடெக்சர், புது ஆர்கிடெக்சர், இந்த பேலஸோடது எல்லாத்தையுமே வந்து நமக்கு வந்து பார்வையிடுற மாதிரி டிஸ்பிளேல வச்சிருக்காங்க. அரண்மனைனா இப்படி இருக்கணும், அவ்வளோ கலைநயம். சின்ன சின்ன தூண்ல இருந்து துரும்பு வரைக்கும் எல்லா இடத்துலையுமே அவ்வளோ ஆர்ட் ஒர்க்கு. பார்க்கறதுக்கே அவ்வளோ கண்ணுக்கு குளிர்ச்சியா இருந்தது. எல்லா இடத்துலையும் நின்று ஒவ்வொரு விஷயமா பார்த்துட்டு தான் நாங்கள் நகர ஆரம்பித்தோம். அங்கே இருந்த பெயிண்டிங்ஸ் பற்றி கண்டிப்பாக சொல்லியே ஆகணும். அந்த அளவுக்கு ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது. நமக்கு பார்க்கும்போது நம்ம அந்த காலத்திலே இருக்கிற மாதிரியே அவ்வளோ தத்ரூபமாக இருந்தது. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அப்புறம் அங்கே கொஞ்சம் நேரமாக நின்றுட்டு வடிவேலு சொன்ன மாதிரி ஒருவேளை கோபால் அடித்த பெயிண்டாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் நேரம் காமெடி பண்ணிட்டு அங்கேருந்து நகர ஆரம்பித்தோம். நம்ம எல்லாரும் கொஞ்சம் மனசை திடப்படுத்திக்கணும். இந்த இடத்துல தான் நம்ம சந்திரமுகியை துடிக்க துடிக்க கொன்னாங்க. நம்பிட்டீங்களா? கிடையாதுங்க. என் பொண்ணுட்ட அப்படி சொல்லி தான் நான் ஏமாற்றி கூட்டிகிட்டு வந்தேன். இங்கே வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அதுலேயே அந்த சக்கரத்தை பார்த்தோன்னே என்னடா சந்திரமுகி கிளைமேக்ஸில் வர சக்கரம் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரிலேட் பண்ணிலாம் பேசிகிட்டு இருந்தோம். சும்மா காமெடிக்காக சொல்கிறது தான். பட் இந்த இடம் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. நம்மளால் உள்ளே போய் பார்க்க முடியாது, பட் ஆனால் வெளியில் நின்று நம்ம ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். நிறைய பேர் எடுத்துகிட்டு இருந்தாங்க. இந்த உலகத்தில் நம்ம எத்தனை வருஷம் வாழ போகிறோன்றது தெரில, பட் ஆனால் நம்ம ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு வந்து நம்ம யாருன்றது காட்டக்கூடிய ஒரே ஒரு விஷயம் வந்து ஃபோட்டோஸ் மட்டும்தான். அப்படிப்பட்ட ஃபோட்டோஸ் எல்லாமே இந்த ரூமில் வந்து டிஸ்பிளே பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த மைசூர் பேலஸில் வாழ்ந்தவங்க ஜென்ரேஷன் வைஸ் அந்த மாதிரி எல்லா ஃபோட்டோஸுமே அதில் இருந்தது, அவங்களோட நேமோட. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா 2 டைப் ஆஃப் ஃபோட்டோஸுமே இருந்தது. அதாவது ரியலாக எடுத்த ஃபோட்டோஸுமே இருந்தது, சிலது வந்து பெயிண்டிங்காகவும் வரைஞ்சி வச்சுருந்தாங்க. அந்த பெயிண்டிங் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருந்தது.
மைசூர் மகாராஜாவை நெய்பர் டிஸ்ட்ரிக்டில் இருக்கவங்கலாம் பார்க்க வந்தப்போ கொடுத்த கிஃப்ட்ஸ் எல்லாமே வந்து நமக்கு டிஸ்பிளேக்கு இங்கே வச்சுருக்காங்க. எனக்கு இந்த இடத்த பார்த்த பிறகு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். அதுக்கப்புறம் தான் தோணுச்சு, நம்ம காலேஜ் ஐவி டைமே மைசூர் பேலஸ் வந்து பார்த்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ இருக்க ஃபாஸ்ட் வேர்ல்டில் நமக்கு பாஸ்டில் என்ன நடந்துச்சுன்றதே ஞாபகம் இல்லாத அளவுக்கு நம்ம ஆகிட்டோம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன். இந்த பேலஸில் நீங்கள் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்துக்கலாம். அந்த அளவுக்கு வந்து ஃபோட்டோ ஸ்பாட்ஸ் வந்து அதிகமாகவே இருந்தது. அது போக பில்டிங்குமே சூப்பராக இருந்தது. இந்த ஸ்டெப்ஸ் நீங்கள் ஏறி போகும்போது வந்து சின்னதாக ஒரு க்யூட் விநாயகர் வந்து என் கண்ணில் வந்து பட்டார். இந்த பெயிண்டிங்காக இருக்கட்டும், அந்த தூணில் இருக்கக்கூடிய கலைநயமாக இருக்கட்டும், எவ்வளோ அழகாக இருக்குது. இது பார்த்தா வந்து அங்கே நின்று ஃபோட்டோ எடுக்கணும்னு கண்டிப்பாக வந்து தோணக்கூடிய ஒரு இடம் தான் இது. இப்போ நீங்கள் பார்க்குறது தான் வந்து தர்பார் ஹால். இந்த இடத்துல தான் வந்து தசரா ஃபெஸ்டிவல்னால் நடக்குதுன்னா அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க வந்து ஒன்றா உட்காந்து அந்த நிகழ்ச்சியை வந்து பார்த்து ரசிப்பாங்க. அந்த வியூ பாருங்களேன், மேலே அந்த லைட்டிங்காக இருக்கட்டும், சீலிங்காக இருக்கட்டும், அது எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. அதுக்கப்புறமா மெஹபூபா அப்படின்ற ஹிந்தி மூவியில் ஒரு சாங் வந்து இந்த பிளேஸில் எக்ஸாக்டாக ஷூட் பண்ணியிருப்பாங்க. அந்த சாங்கில் வந்து ஹேமா மாலினி வந்து செம்ம கிரேஸ்ஃபுல்லாக ஆடிருப்பாங்க. கண்டிப்பாக இதுக்கப்புறம் போயிட்டு அந்த சாங்கை நீங்கள் பாருங்கள். இந்த பிளேஸ் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ரிலேட் ஆகும். இப்போ நீங்கள் பார்க்குற இந்த டோர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து சில்வரால் செய்யப்பட்ட ஒரு டோர் தான் இது. இதை தாண்டி போகும்போது இந்த டோரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு பாட்லையும் ஒவ்வொரு சாமியுடைய அந்த பெயிண்டிங் மாதிரி வந்து இது பண்ணியிருக்காங்க. இது பார்க்குறதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. இந்த அரண்மனையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் ஒர்க்காக இருக்கட்டும், வுட் ஒர்க்காக இருக்கட்டும், சீலிங் ஒர்க்காக இருக்கட்டும், பெயிண்ட் ஒர்க்காக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பராக அருமையாக இருந்தது. எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு அரண்மனை தான் இது. என்ன ஒரே ஒரு வருத்தம், ராஜாவுடைய ரூமை தான் பார்க்க முடியல. நெக்ஸ்ட் டைம் வரும்போது கண்டிப்பாக அதையும் பார்த்துடலாம் நம்ம. அப்புறம் எக்ஸிட்ல வந்து பார்த்தீங்கன்னா யானைக்கு டெக்கரேட் பண்ணுற ஐட்டம்ஸ்லாம் இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் அப்படியே திரும்பினீங்க அப்படின்னா ஒரு ஸ்டைலிஷான கிங் வந்து உங்கள் கண்ணில் படுவார். இவர் 2013 வரைக்கும் உயிரோட தான் இருந்திருக்காரு. இவருக்கு அப்புறம் வந்து கவர்மெண்ட் வந்து அண்டர்டேக் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுக்கு பக்கத்தில் சந்து ஒன்று போகுது, வெளியில் என்ட்ரன்ஸ் பக்கத்தில். அங்கே வந்து இன்னும் வந்து இவரோட பேரன்கள் எல்லாருமே வாழ்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இன்னமுமே ராஜ குடும்பம் அங்கே இருக்க தான் செய்யுது. ஸோ கவர்மெண்ட் தான் இப்போ அண்டர்டேக் பண்ணி இதை வந்து ரன் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அரண்மனைக்கு வெளியில பார்த்தீங்கன்னா 2 கோயில் வந்து இருந்துச்சு. அந்த கோயில் பார்க்கறதுக்கு ரொம்பவே வந்து பழங்காலத்து கோயில் மாதிரியே தான் இருந்தது. அது அப்படியே நம்ம பார்த்துட்டே வெளியில வந்தோம் அப்படின்னா நமக்கு வந்து சைட் வேஸ்ல வந்து நிறைய கடைகள் இருக்கு. நம்ம எதாவது வாங்கி சாப்பிடணுன்னாலும் சாப்பிடலாம், இல்லை வீட்டுக்கு தேவையான ஷாப்பிங் பொருட்கள் வாங்கணுன்னாலும் அங்கே வாங்கலாம். அந்த மாதிரி நிறைய கடைகள் வந்து அங்கே இருந்தது. நிறைய ஃபாரினர்ஸ் வந்து அங்கே வந்திருந்தாங்க விசிட் பண்ணுறதுக்கு. பிகாஸ் அவ்வளோ கலைநயமான விஷயங்கள் வந்து அந்த அரண்மனையில் இருக்குன்றதுனால. இதுதான் மக்களை மைசூர் பேலஸ். என்னால் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு உள்ள நான் சுற்றி காட்டிட்டேன். உங்களுக்கும் சந்தர்ப்பம் கிடைச்சா நீங்கள் கண்டிப்பாக அந்த பேலஸ் போய் விசிட் பண்ணிட்டு வாங்க. ரொம்ப பார்க்க வேண்டிய ஒரு பேலஸ் தான். அதுக்கப்புறம் நாங்கள் ஆஃப்டர்நூன் ட்ரெயின் பிடிச்சிட்டோம் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸில். எங்களுக்கு வந்து லஞ்ச் அங்கேயே காம்ப்ளிமெண்ட்ரியாக கொடுத்துட்டாங்க. வெஜ்ஜுக்கு வந்து பன்னீர் கிரேவி மாதிரி கொடுத்துருந்தாங்க. அண்ட் தென் நான்வெஜ்னா சிக்கன் கிரேவி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் நம்ம மைசூரில் என்னென்னலாம் பார்த்தோம், என்னென்னலாம் செஞ்சோம் அப்படின்றத ஒரு ரீவைண்ட் மோடில் போட்டுட்டு நாங்கள் அப்படியே வந்துக்கிட்டு இருந்தோம் சென்னையை நோக்கி. திடீர்னு யாரோ தட்டி எழுப்புற மாதிரி சாய்ன்னு சொல்லிட்டு ஸ்நாக்ஸ் கொடுத்தாங்க, டீ அண்ட் ஸ்நாக்ஸ். அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் சென்னை வந்து இறங்கிட்டோம். இந்த விளாக் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அடுத்த விளாகில் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஐடியாவோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன்.